ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். ட்வின் ஃப்ளேம் பற்றி சொன்னோடனே நிறைய பேர் என்கரேஜ்மெண்ட்டு. நான் இந்த டாபிக் எடுத்து பேசுகிறப்போ எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இதை பற்றி இன்னும் நிறையா பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கடல் மாதிரி பேச பேசங்க நினைக்க டாபிக் வருங்க. ஏன்னா இதில் சஃபர் ஆகிருக்கிறவங்க இதுவும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் இதுவும் ஒரு பாதை. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து நிறைய விதமாக நடக்கும். ஒருத்தங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நோய்வாய்ப்பட்டு சஃபரிங் ஆகி கடவுளை தேடி இன்னர் ஜேர்னி போய் அவங்களுடைய இன்னர் செல்ஃப் கூட கனெக்ட் ஆகி இன்னர் அசென்ஷன் ஆவாங்க. இது ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேசித்த ஒருத்தங்க, ரொம்ப அன்பு காட்டின ஒருத்தங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளை விட்டு இறந்து போயிடுவாங்க ஆக்சிடெண்ட்டில். அதை பார்க்கும்போது சில பேருக்கு வந்து ஒரு இன்னர் அசென்ஷன் ஆகும், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகும். மூணாவதாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மூணாவதாக சொல்கிறது ட்வின் ஃப்ளேம் கார்மிக் பார்ட்னர். இவங்க மூலமாக வந்து இன்னர் அசென்ஷன் ஆவாங்க. ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளை மிரரிங் பண்ணுறவர் தான். மிரரிங் பண்ணுறவங்க நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் என்னென்ன வேணும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் விட்டு போனது, நீங்கள் ஆசைப்பட்டது, கிடைக்காத விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பர்சன் வருவாங்க. கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, பாதியில் போயிடுவாங்க. ரன்னராக அவங்க ஓடுவாங்க, சேஸராக நீங்கள் போவீங்க. அதுக்கப்புறம் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாமல் ஸ்டக்காக இனிப்பீங்க, உங்களோட ஜேர்னியில் ஸ்டக்காக இனிப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னரில் அசென்ஷன் ஆகும். கடவுள் உங்களை வந்து வழிநடத்தி செல்லுவாங்க. அந்த வாய்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்பீங்க. அதுக்குன்னு ஒரு டிவைன் டைமிங் வரணும். நீங்கள் அந்த ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோலில் போய் நிறைய படாத கஷ்டப்பட்டு இது எதுக்கு நம்ம ட்வின் ஃப்ளேம் முதல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வந்து பிறக்கும்போது தனியாக தான் பிறந்தோம், போகும்போதும் தனியாக தான் போகிறோம். ஏன் இன்னொருத்தரோட உயிர் மேலே இன்னொருத்தரோட அன்புக்காக நம்ம ஏங்கணும்? அவங்க இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதா? யார் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, நம்மளோட பாதை அப்படிங்கிறது ஒரு தனியான பாதை தாங்க. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் சூழ்ந்து இருக்கோம், ஒரு அட்டாச்சாகவே இருக்கும். நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமலுங்க. எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிறது வாழ்க்கை தான். ஆனால் அவங்க இல்லைன்னா நாமளும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப நீங்கள் அட்டாச்மெண்ட்டாக போய் யார்கிட்ட போய் நீங்கள் மாட்டுறீங்களோ அவங்க டிட்டாச் ஆகி வெளியே போயிடுவாங்க. இது ஒரு கான்செப்டுங்க. நல்லாவே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப அன்பு பாசத்தை வச்ச ஒரு நாய்க்குட்டியாக இருக்கட்டும், ஒரு நம்ம குழந்தையாக இருக்கட்டும், ரொம்ப பாசமாக வைப்பீங்க. அவங்க வந்து லைஃப்பில் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க உங்களை மறந்துட்டு விட்டு போயிடுவாங்க. இல்லை உங்களுடைய அந்த ஒரு வயசான ஒரு ஏஜ்டு டைமில் வந்து உங்களை பார்த்துக்காம விட்டு போயிடுவாங்க. இது நிறைய பேரோட லைஃப்பில் வந்து நடந்திருக்கும். சில பேர் ரொம்ப பாசமாக வச்சுருப்பாங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போவாங்க, நிறைய பேர் விட்டு போவாங்க. அப்போது வந்து கடவுள் வந்து என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, அதிகமாக எந்த ஒரு விஷயத்தின் மேலேயும் இந்த 3D வேர்ல்டில் ஆசை வைக்காதீங்க. அது மனிதர்களாக இருக்கட்டும், மெட்டீரியல் திங்ஸாக இருக்கட்டும், பொண்ணு பொருள் காசு பணம் வீடு வாசல் மனை, இது வரும் போகும். வந்தாலும் ஏன் வருதுன்னு நம்ம ஆசைப்படுற மாதிரி போனாலும் ஏன் போகுதுன்னு கேட்கக்கூடாதுங்க. அதே மாதிரி தான் மனிதர்களுமே சரி. இன்றைக்கி இருப்பாங்க, நிறையா அன்பை கொடுப்பாங்க, பாசத்தை கொடுப்பாங்க, இல்லை கொடுக்குற மாதிரி கூட நடிப்பாங்க. அதெல்லாம் நம்மளால் வந்து நமக்கு பார்க்க முடியாதுங்க. நம்ம 180 டிகிரியில் தான் ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் நம்ம சந்திக்கிற மனிதர்கள் பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரே மாதிரி கார்மிக் பேட்டர்ன் வந்து ஒரு 3-4 செட் இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குங்க. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் வந்து உங்கள் மைண்டோட கண்ட்ரோல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து பழசை நினச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தாங்க இருக்கும். ஏன்னா எல்லாரோட மைண்டுமே சின்ன வயசுலேருந்தே அது போகிற போக்குக்கு தான் நம்ம போய் பழகியிருக்கோம். நம்ம வந்து அது கை ஆட்டி வைக்கிற பொம்மையாக தான் நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்க. அது தெரியாமலே தான் நம்ம இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம். மைண்டு பாடி அண்ட் சோல் இது மூணுமே கனெக்ட் ஆகணும். இது மூணுமே கனெக்ட் ஆகாமல் நம்ம வந்து சோலை விட்டுறோம். சோல் உள்ளே கதறிட்டுருக்கு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இது மூணும் அலைன்மெண்ட் ஆகிறதுக்காக தான் அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து கஷ்டம் வந்து கண்ணீர் வந்து ஏன் வந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் வந்து வெளியில் வர்றீங்க. அந்த பார்ட்னர் வந்து விட்டு ஓடிட்டாங்க, அதை விட்டு வெளியில் வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். வெளியில் வந்து உங்களை பார்த்துக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களை இன்னர் அசென்ஷன் ஆகி இன்னர் அலைன்மெண்ட் ஆகி உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்கிறது, உங்களுடைய இன்னர் சைல்டு இதெல்லாம் வந்து நீங்கள் க்யூர் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணி செல்ஃப் கேர் எடுத்து பண்ணும்போது உங்களுடைய லைஃப் வந்து அசெண்ட் ஆகும். அது ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், அது வந்து இந்த 3D வேர்ல்டில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஒரு முன்னேற்ற திசைக்கு போகிறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்து நடக்க போகுதுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஓகே, இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது மாதிரி தான் இருக்கும். பெயின் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், விஷயம் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஏமாத்துகிற விஷயம், ட்வின் ஃப்ளேம் வந்து வருவாங்க, நம்மளை வந்து என்ன இன்னர் செல்ஃப் யாருன்னு தட்டி எழுப்பிட்டு விட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ட்வின் ஃப்ளேம் வந்து அவங்களும் வந்து அசெண்ட் ஆகி திரும்ப வருவாங்க.
அது வந்து சில கேசஸில் இருக்குங்க. சில கார்மிக் பார்ட்னர்ஸு, கார்மிக் ட்வின்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து ஏமாற்றி உங்களை பெயின் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, செல்ஃபிஷ்ஷாக இருந்துட்டு அதை போனவங்களுக்கு வந்து கடவுள் வந்து தண்டனை கொடுத்துருவாருங்க. நீங்கள் வந்து ஐயோ என்னை விட்டு போயிட்டாங்க, நம்ம தண்டனை கொடுக்கணும், நம்ம இங்கே தண்டனை கொடுக்குறதுக்குலாம் யாருமே எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு நல்லது, அதனால தான் நல்லதை செய்யுங்க, நல்லதை நினைங்கன்னு எவ்வளோ பெரியவங்கலாம் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? சினிமா ஆக்டர்ஸ்லேருந்து, முக்கியமான பிரபலங்கள்லேருந்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். அதனால் நல்லதை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்ய முடியலன்னா யாருக்கும் தீமை மட்டும் செஞ்சிடாதீங்க. அதுவும் ரொம்ப நல்லவங்களுக்கு நீங்கள் தீமை செஞ்சீங்கன்னா உடனே கேட்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட ஒரு மேடையில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து யாருமே வந்து ஒரு வார்த்தையால் கூட ஒருத்தங்களை நோகடிக்காதீங்க, விட்டுருங்க. உங்களுக்கு காயப்படுத்துகிறாங்களா, கடவுள் பார்த்துட்ருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லாமே நினைக்கிறாங்கங்க, இது வந்து 3D வேர்ல்டு, நம்ம யாருக்கும் வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம், தெரியாமல் ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், அவங்கள நாடகம் ஆடலாம், நடிக்கலாம், காசுக்காக ஏமாற்றலாம், அற்ப ஃபிசிக்கல் திங்ஸ்க்காக, ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்காக, ஒரு உடம்புக்காக ஏமாற்றலாம் அப்படின்லாம் நிறையா பேர் இங்கே வந்து சுற்றிட்டுருக்காங்கங்க. எவ்வளோ நாளுங்க முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ நாள் நீங்கள் ஏமாற்றிட்டு இந்த உலகத்தில் ராஜாவாக இருந்துட முடியுங்களா? பிறந்தா ஒரு நாளைக்கு இறக்க தான் போகிறீங்க. நீங்கள் செஞ்ச தப்புக்கு உண்டான தண்டனை வந்து இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கர்மா பீரியட் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? நமக்கு ஒருத்தவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த பெயினோட வலியோடு இருந்துக்கிட்டே இருந்து அடுத்த ஜென்மத்துக்கு வந்து இவங்களை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு தாட்டோடு நம்ம இறந்து போனோம், மேல் உலகத்துக்கு போனோம்னா திரும்ப பிறப்பெடுத்து திரும்ப வந்து இதே மாதிரி ஒரு ஜேர்னி எடுத்து அவங்கள பழி வாங்குவோம், அப்புறம் அவங்க பழி வாங்குவோம். இது தாங்க, வேணாங்க, விட்டுருங்க. இந்த 3D வேர்ல்டே நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நுழைஞ்சவங்க, இந்த 3D வேர்ல்டு வேணாம், நான் 4D வேர்ல்டுக்கு போயிடுறேன். இந்த 3D வேர்ல்டில் பெயின் இருக்க தாங்க செய்யும். சந்தோஷம் இருக்கும், பெயினும் இருக்கும். அது பயங்கரமான இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். நம்ம பெயினில் தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த நாடகம் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய நேரத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் இது நாடகம்னு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்மளும் ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி மாறி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுதான் வந்து எல்லா இடத்துக்குமே எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். இது எனக்கு மட்டும்தான் அப்படி, உங்களுக்கு மட்டும்தான் அப்படி, அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை. நீங்கள் எல்லாரோட லைஃப்பை போய் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருப்பாங்க, பணக்காரங்களாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குங்க. ஏதாவது ஒன்று கடவுள் வந்து கொடுத்து ட்ரிகர்ஸு, ட்ராமாஸ், ஏன்னா எப்படியாவது அவங்க கர்மா பீரியட் கழியணும். கடவுள் இது இருக்காரா, ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியும்னா, நம்ம பண்ண தப்புக்கு நம்ம வந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க. கடவுள் ரெடியாக இருப்பார், இவங்க எப்படா இவங்க கர்மா பீரியட்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வருவாங்க, நான் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கேன், அந்த உதவியை வாங்கிக்கிறதுக்கு அவங்க தயாராக ஆவாங்களான்னு சீக்கிரம் நிறையா பேருக்கு இந்த ட்வின் ஃப்ளேம் கார்மிக் பார்ட்னர்ஸ்லாம் எதுக்குங்க, சீக்கிரமாக வந்து அவங்க அசெண்ட் ஆவாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போவாங்க, ஞானம் அடைவாங்க, இன்னரில் அலைன் ஆவாங்க. இவங்க இன்னரில் அலைன் ஆக பாசிட்டிவிட்டி வர இவங்களோட கெரியர் மூவ் ஆக இவங்க வந்து சந்தோஷமாக இருக்க அந்த ட்வின்னுக்கு வந்து இவங்களுடைய அந்த எனர்ஜி வந்து புல்லாகுங்க. அவங்க வந்து இவங்கள தேடி வர்றதுக்கு உண்டான சுச்சுவேஷன் வருங்க. அது ஒரிஜினல் ட்வின்னாக இருந்தால் அவங்களும் திருந்தி தாங்க வருவாங்க. உங்களுக்குலாம் இப்போ ட்வின் ஃப்ளேம் பற்றி என்னான்னு தெரிஞ்சதுனால இந்த வீடியோஸ் இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க. அவங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது, லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, நம்ம பண்ணது தப்பாக, நம்ம எதுக்கு பழகணும், ஏன் விட்டு போனோன்னு தெரியல, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, ஒரு தப்பான நோக்கத்துக்காகவே இருக்கட்டும், அதுக்கு தப்புன்னு கூட தப்பு தான், இதுக்கு வந்து திரும்ப நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு என்னன்னே தெரியலங்க. லைஃபு இந்த உலகத்தில் மெட்டீரியல் திங்ஸ் தான் முக்கியம், ஃபிசிக்கல் திங்ஸ் தான், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், பாடி, இது மட்டும் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு சோல் அப்படிங்கிற ஒரு அலைன்மெண்ட் இருக்குது. சோலோட கான்ட்ராக்ட் போட்டு தான் எல்லோரும் கீழே வரும். சோலுங்கிறது தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில். பாடியாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், இந்த ஜென்மத்துக்காக, இந்த 3D வேர்ல்டுக்காக எடுக்கப்பட்ட இந்த உடம்பு, பாடி, இது ரெண்டையுமே வந்து மைண்டு, பாடி ரெண்டையுமே நம்ம விட்டுட்டு தான் நம்ம போகிறோம். நம்மளுக்கு எப்பயுமே இருக்கிறது வந்து அழியாதது அப்படிங்கிறது சோல், ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அழிக்கவும் முடியாது. அது வந்து ஒவ்வொருத்தர் உடம்பை நம்ம ஜென்மமாக மாறி எடுக்கிறோமே தவிர அது வந்து அழிக்க முடியாதுங்க. இப்போ வந்து நம்ம ரொம்ப ஆசைப்படுறதுனால தான் ஒவ்வொரு பிறவியாக எடுக்கிறோம். எனக்கு வந்து அழகான முகம் வேணும், எனக்கு அழகான பார்ட்னர் வேணும், எனக்கு அழகான லைஃப் வேணும்னு ஒவ்வொரு தடவை நம்ம ஆசைப்படுறதுனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஜென்மமாக எடுத்து ஒவ்வொரு கர்மா பீரியடில் மாட்டி அங்கே வந்து நமக்கு புரியாமல் நிறையா விஷயங்கள் செஞ்சு அது கர்மா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அடுத்த ஜென்மம் எடுத்து எப்பா இப்படி தாங்க நம்மளோட கர்மா பீரியடு போகுதுங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லுங்க இந்த ஜேர்னிங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கெலாம் வந்து என்ன நடக்குது, சுச்சுவேஷன் என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன தான் நடக்குதுன்னே தெரிலங்க. நான் கஷ்டப்படுறேங்கிறது கூட என்னால் ஃபீல் பண்ண முடியலங்க.
அழுவேன், கண்ணீர் விடுவேன். இந்த பப் இந்த வந்து கஷ்டமான ஒரு ஃபேஸ்லேருந்து நான் வெளியில வரணும்னு கூட தோணலங்க. அவ்ளோ ஒரு சூழ்நிலை கைதியாட்டம் என்ன அந்த சிச்சுவேஷன் என்ன வந்து கட்டு போட்டிருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு தெளிவான ஞானம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, எல்லாமே என்னோட டிவைன் டைமிங் தாங்க. உங்களுக்கும் டிவைன் டைம் வரும். காத்திருங்கள்.